கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திரகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவமில் குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஒரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையால், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது, முல்லை பூ குருவுக்கு உண்டானது அது வாங்கி கொடுக்கறது, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது, குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம் அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய, நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லை. ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த மாதத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது 6/3/2026 சனி 7.5 சனி முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. உடல் நலத்திலையும் சரி, பண வரவிலையும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்து செல்ல முடியாமல்
அதனால் லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் அடிபட்டு அடுத்தவங்கக்கிட்ட அசிங்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிட்டார். தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும், ஏற்றங்கள் நல்லபடியாக இருக்கும். சனி பெயர்ச்சி பலன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. சரி, இப்போ குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 17/3/2026 26/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ரம் பெற்ற குரு 6ஆம் இடத்துல வக்ரம் நிவர்த்தியாரர். இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, புதிய கடன் அமையும். புதிய கடன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடியது. வேலையில் மாறுதல்கள், அதை தவிர வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 17/3 31/3 வரலும் வந்து பார்த்தோம்னா புதுசாக கடன் வாங்குவீங்க. வீடு சார்ந்து, உங்களுடைய தாய் தகப்பன் சார்ந்து, தாயாருக்காக வாங்க வேண்டிய கடனாக இருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய கல்வி சார்ந்து வாங்க வேண்டிய கடனாக இந்த காலகட்டத்தில் வருது. அது தவிர 1/4/2026 30/4/2026 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அதிகமாக செலவுகள் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், இது வந்து நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா குருவினுடைய 6ஆம் இடத்துல இருக்கார் சார். எப்படி சார் அப்படின்னா வக்ர நிவர்த்தி ஆறுது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 1/5/2026 26/5/2026 வரலும் உண்டான நாட்களில் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த போட்டிகள் எல்லாமே வந்து இதை செய்யலாமா வேண்டாமான்றதை வந்து மிகவும் யோசனையோடு எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய, இலக்கை அடையக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10, 12, 2 இந்த 3 இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் நிச்சயமாக வரும். ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பல தரப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுவும் வந்து அரசாங்கம் சம்பந்தமான காவல், அதை தவிர கோர்ட்டு, நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால மாற்றமான தொழில்கள், தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 12ஆம் இடத்தையே குரு பார்க்குறார். நல்ல தூக்கம் இருக்கும். உறக்கம் எவ்வளோ நாள் கெட்டு போனது, இப்போ நல்லபடியாக உறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மூதாதையர்கள் வசித்து வந்த, உங்களுடைய முன்னோர்கள் வசித்து வந்த ஊருக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர வந்து வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு, இல்லைன்னா வந்து இது H1B இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய பேச்சில் நளினத்தில் மூலம் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சின் மூலியமாக சாதுரியமாக கையாளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம். இருப்பினும் சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டியிருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, புதிய வீடு சம்பந்தப்பட்ட கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வருது. சுப செலவுகளாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது குருவினுடைய வக்ர நிவர்த்தி. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். கல்வி வந்து கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்று தொழில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டம், H1B விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷ குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் குருவுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய
தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்கும். அது தவிர சுண்டல், மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி விநியோகம் பண்ணுங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுங்க. அதை தவிர நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும். அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது ஏனால் ஆஞ்சநேயருக்கு இந்த வெண்ணெய் காப்பு சாத்துறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு சரியில்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் பக்கத்தில், அதாவது திருச்சி மாவட்டத்தில் வந்து இந்த உத்தமர் கோவில்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து குருவுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லுவாள். அந்த உத்தமர் கோவில் போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி எல்லா விதமான வெற்றிகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.